பண்டாரவளை பதுளை வீதியில் திக்கராவ வளைவில் பதுளையில் இருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பண்டாரவளையில் இருந்து வெள்ளவாயை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வழுக்கிச் சென்று பஸ்ஸின் பின் சக்கரத்தில் சாரதியின் தலை சிக்கியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் விபத்து இடம்பெற்ற போது அப்பகுதியில் சிறியளவில் மழை பெய்ததாக கூறப்படுகிறது. சட்டமா அதிபரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னத்திற்கு 6 மாத கால சேவையை நீடிக்குமாறு அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்திருந்த பரிந்துரை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் இந்த பரிந்துரைக்கு கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் மஹிந்தய யாப்பா அபிவர்த்தன தலைமையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று காலை கூடியது. இதன்போதே ஜனாதிபதி விடுத்திருந்த பரிந்துரை நிராகரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு ஒரே வலையமைப்பில் இணைக்கப்பட்டால் அனைத்து பாடங்களும் ஒரே இடத்திலிருந்து கற்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களுக்கு புதிய அறிவை புகட்டுவதற்கான திறன்களை பெறுவதற்கு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். அத்துடன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டு பிள்ளைகளின் நலனுக்காக மாறுவதற்கு தயாராக இருங்கள் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாறிவரும் உலகம் மற்றும் கல்வி முறைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாமல் சுற்றுச்சூழலையோ உலகையோ மாற்றுவது நியாயமற்ற செயல்கள் என்றும் சில ஆண்டுகளுக்கு மேல் தொடர முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு 17 வயது பூர்த்தியான எவரும் சாரதி விண்ணப்பத்தை பெறுவதற்கு பயிற்சி பெறலாம். ஆனால் உரிமம் வழங்க 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான சட்டத்தை அறியாமல் பலர் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டப்படுவதாகவும் வயது பூர்த்தியாகும் வரை சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதில்லை எனவும் ஆணையாளர் நாயகம் நிஷாத்ன வீரசிங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஓட்டுநர் உரிமத்தில் பயிற்சியாளரின் பெயரையும் சேர்த்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். அதேவேளை வாகன விபத்துகளை குறைப்பதற்கு இந்த புதிய முறைமை பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் பயிற்றுவிப்பாளரை பார்த்துக் கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார். இந்த ஆண்டின் 2வது மின்கட்டண திருத்தம் ஜூலை 15 அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த தகவலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ நேற்று தெரிவித்துள்ளார். இதன்படி உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்கள் ஜூலை 8 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் வாய்மூலமான கருத்துக்கள் ஜூலை 9 வரை நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறை மேற்கொள்ளப்படவுள்ள கட்டண திருத்தத்தில் மின் கட்டணம் குறைக்கப்படவுள்ளது. அதன்படி குறைக்கப்பட்ட கட்டணத்தின் சதவீதங்கள் ஜூலை 15 அறிவிக்கப்படும்.